எண்ணுவதெல்லாம் உயர்வு ஜானகிராமன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 உள்ள முக்கியமான சில சிறப்பு அம்சங்களை மட்டும் நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். இதுல ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட குழந்தை ஒரு 4 வயசுலயே ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி 10+2, அதாவது 1ஆவதுல இருந்து 10th படிக்கணும், அப்புறம் +1 +2 படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 5+3+3+4 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 4 வயசுலயே குழந்தைகளை சேர்த்தரணும். 4 வயசுல இருந்து அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 5, அப்புறம் 3, அப்புறம் 3+3 4 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 4 வயசுல இருந்தே ஒரு குழந்தை எல்கேஜி ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நான் வந்து இன்னுமே சில மாவட்டங்கள்ல எல்லாம் பாத்திருக்கேன். திருவாரூர், தஞ்சாவூர், டெல்டா மாவட்டங்கள்ல 6 வயசு வரைக்கும் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்காமலே இருப்பாங்க. ஏங்க ஒன்னாதான் சேர்ப்போம் அப்படிம்பாங்க. ஏங்க பக்கத்துல உள்ள எல்கேஜி யூகேஜி ஏதாவது சேர்க்கலாமே அப்படின்னு கேட்டா வந்துட்டு, இல்லைங்க அதெல்லாம் தூரமா இருக்கு, பக்கத்துல ஸ்கூல் இல்ல, அதனால நாங்க கொண்டு போய் விடவும் முடியாது, அதனால இங்கேயே வச்சிருக்கேன் அப்படின்னு. சரி, உங்க வீட்டுக்கு பக்கத்துல பால்வாடி, அங்கன்வாடி அந்த மாதிரி இருக்கும்ல, அதுலயாவது கொண்டு போய் சேர்க்கலாமே குழந்தைங்களை அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்கெல்லாம் வந்துட்டு சுத்தமா இல்ல, அங்க ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க, அதை வாங்கி திங்கிறாங்க, அதனால அவனுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுது. அங்க உள்ள குழந்தைகள் சுகாதாரமா இல்லாத குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருது, அதனால இவனுக்கும் சளி பிடிச்சிருது, அங்க உள்ள குழந்தைகள் பிடிச்சவனுக்கு சளி பிடிச்சிருது, இன்ஃபெக்ஷன் ஆகுது, காய்ச்சல் வருது, அதனால நான் சேர்க்கறது இல்லை, 6 வயசு வரைக்கும் வீட்லயே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் அப்படின்றாங்க. சோ இது வந்து அந்த குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட 6 வயசு வரைக்கும் எதுவுமே கற்றுக்கொள்ளாமலே இருக்குது இல்லைங்களா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வேற ஸ்கூல்ல அவங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது சில குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்குங்க. அப்போ அந்த குழந்தைகள் வந்துட்டு நல்லா தெரிஞ்சிருக்கு, 1 2 3 தெரிஞ்சிருக்கு, ஏபிசி தெரிஞ்சிருக்கு, ஸ்கேல் பென்சில் பிடிக்க தெரிஞ்சிருக்கு. இந்த குழந்தைக்கு இவனுக்கு எதுவுமே தெரியல, புதுசா உட்காரும் போது அந்த குழந்தைகளுக்கு அப்பவே வந்துட்டு ஐயோ நமக்கு இதெல்லாம் தெரியலையே அப்படின்ற மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால குழந்தைங்க இப்போ வந்துட்டு கர்ப்பிணி பெண்களுக்காக எவ்வளவு செய்யுது, குழந்தை பிறந்தோடனே ஊக்கத்தொகை கொடுக்குது, எப்பப்பெல்லாம் வந்துட்டு நம்ம தடுப்பூசி போடணும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க, அதுக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. 1 மாசத்துல ஒரு தடுப்பூசி போடணும், 3 மாசத்துல தடுப்பூசி போடணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி முதல்ல இருந்தே வந்துட்டு குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள்கிட்ட சொல்லணும், குழந்தைங்க 4 வயசுல கண்டிப்பா நீ ஸ்கூல்ல சேர்த்தே ஆகணுமா அப்படின்றத சொல்லணும். 4 வயசுல இருந்தே அந்த குழந்தைக்கு எஜுகேஷன் கொடுத்தே ஆகணும் இல்லைங்களா? பாத்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் வந்துட்டு 1 வயசு 2 வயசு குழந்தைகளே ஏதோ கின்ன சாதனைகள் பண்ணுது, அந்த பிள்ளைகளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது, ஏபிசிடி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது, நேஷனல் ஒவ்வொரு நாட்டினுடைய கொடியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு நாலேஜ் இருக்கு 1 வயசு 2 வயசுலயே. இப்போ வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கே வந்துட்டு அப்பா அம்மா பேசுறதெல்லாம் புரியுது, அந்த 5 மாசம் 6 மாசத்துல இருந்தே குழந்தைகள் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருந்தே குழந்தைய ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா நம்ம ஊர்ல கிராமங்கள்ல இன்னமும் 6 வயசு வரைக்கும் குழந்தைங்க ஸ்கூல்ல கூட சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். இதை மாத்தி இப்ப 4 வயசுல இருந்தே கட்டாயமா ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லணும். அது நல்ல பால்வாடியோட இப்ப தரங்கள் கொஞ்சம் மேம்பட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் தரத்தை மேம்படுத்தி எல்லாமே வந்து கண்டிப்பா அது ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா தாய்மொழி கல்வி அப்படின்றது கிட்டத்தட்ட 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குழந்தை என்ன மொழியில பேசுதோ அந்த மொழியில தான் எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்க. இப்ப நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், இப்போ வந்து 2nd ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள ஒரு புக், இது சயின்ஸ் புக்ல ஒரு இது வந்துட்டு பிளான்ட்ஸ் இன் வாட்டர் அப்படின்றது 3 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பிளான்ட் இருக்கு அப்படின்றாங்க. அதாவது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ், ஃபிக்ஸட் ரூட்டட் பிளான்ட்ஸ், சப்மர்ஜ்டு பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீரில் மிதக்கும் தாவரங்கள், வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரங்கள், நீரில் மூழ்கி வாழும் தாவரங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இப்படி படிப்பான், நீரில் மிதக்கும் தாவரம், வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரம், இன்னொன்னு நீரில் மூழ்கி வாழும் தாவரம் அப்படின்னு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் அவனும் அதே தான் படிக்கிறான் ஆக்சுவலி. ஆனா அவனுக்கு அது என்னன்னு புரியல. இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பிளான்ட் சொல்றான் அப்படின்னா மனப்பாடம் பண்ண மாதிரி ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ், ஃபிக்ஸட் ரூட்டட் பிளான்ட்ஸ், சப்மர்ஜ்டு பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றான். சரி, சப்மர்ஜ்டு பிளான்ட்ஸ்னா என்ன அப்படி கேட்டா அவனுக்கு தெரியல. ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ்க்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படி கேட்டா தெரியல. ஆனா அதே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இவனால ஈஸியா அதை சொல்ல முடியுது. மிதக்கும் தாவரம்னா நீர்ல மிதக்கும், வேரூன்றி வாழும்னா வேரூன்றி நீரில் மிதக்கும், இன்னொன்று நீரில் மூழ்கி வாழும் அப்படின்னு சொன்னால தெளிவா சொல்ல முடியுது. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட தமிழ்ல படிக்கும் போது அவங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் படிக்க முடியும், ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சோ 5 வயசு குழந்தைக்கு அது என்ன தாய்மொழியோ அந்த தாய்மொழியில சொல்லி தரணும் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்கா இருக்க போகுது அப்படின்றது. மிடில் கிளாஸ்ல எல்லாம் வந்துட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது 5th அப்புறமே வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி லேர்னிங் இருக்க போகுது அப்படின்றாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நான் வந்து 7th படிக்கும் போது 8th படிக்கும் போது வந்துட்டு மதுரையில ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடந்தது, அந்த அறிவியல் கண்காட்சி நடந்தது, நான் போய் பார்த்தேன். அப்போ அதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு வாளி வந்து சேர்ல வச்சிருந்தாங்க, இன்னொரு வாளி வந்து கீழே வச்சிருந்தாங்க. 2 வாளிகள் இருக்கு. இப்போ ஒரு வாளி சேர்ல, அந்த வாளியில தண்ணி இருக்கு, இந்த வாளியில இருக்க தண்ணியை கீழே உள்ள வாளிக்கு மாத்தணும். நீ வந்து கப்பல வந்து ஊத்தக்கூடாது, கையில தூக்கி ஊத்தக்கூடாது, இந்த பைப் மூலமா மாத்தணும், எப்படி மாத்துவீங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, நான் அந்த பைப் அதுல இந்த வாளியில போட்டு பார்த்தா தண்ணி வருமா, பார்த்தா வரல, எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து கேட்கும்போது அந்த பையன் வந்து என்ன சொன்னான் அப்படின்னா, அந்த பைப் அவன் வந்து அந்த பைப் எடுத்துட்டான், அந்த பைப்ல தண்ணியை ஊத்திட்டான்,
தண்ணியை ஊத்திட்டு அதுல 2 பக்கம் வாயும் பெருவரலால் அடைச்சிட்டு அதை இப்படி கவுத்தும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து தண்ணி வந்து இதுல வந்துச்சு. இப்போ இதுல என்ன லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஸ்கன் லா. ஜஸ்ட் கிராவிட்டி மூலமா தான், எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லாம கிராவிட்டி ஃபோர்ஸ் மூலமா தான் இதுல இருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது பேர் தான் பிஸ்கன் லா அப்படின்னு வந்து சொல்லி சொன்னா. இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க, நம்மளோட வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ்ல கூட இந்த சிஸ்டம் தான் பயன்படுத்துறாங்க, பிஸ்கன் லா அப்படின்ற விஷயத்தை அவன் வந்து எனக்கு அப்பவே வந்து சொன்னான் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கா. இது தவிர்த்து இதுக்கப்புறம் வந்துட்டு சவ்வூடு பரவல்னா என்ன, அதாவது ஆஸ்மாசிஸ்னா என்ன, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னா என்ன, அப்புறம் பாஸ்கன் லா அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து அந்த அறிவியல் கண்காட்சியில வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இப்ப சவ்வூடு பரவல்னா என்ன, செறிவு அதிகமான இடத்திலிருந்து செறிவு குறைவான இடத்திற்கு தேவநிலைகள் செல்வதை சவ்வூடு பரவலாகும் அப்படின்னு நான் மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். அங்க அதை லைவா பார்க்கும்போது எனக்கு இன்னமும் அது வந்து புரிஞ்சுது. சரி, இது ஒரு அந்த அறிவியல் கண்காட்சியில நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4-5 மாசம் கழிச்சு நாங்க வந்து ஒரு காம்பவுண்ட் வீட்ல இருந்தோம். அந்த காம்பவுண்ட் வீட்ல கீழே 4 வீடு, மேல 4 வீடு, மொத்தம் 8 வீடு. அது மாடியில வந்துட்டு வாட்டர் டேங்க் இருக்கு. அப்போ ஒரு நாள் நைட் வந்து திடீர்னு வாட்டர் டேங்க் தண்ணி வந்து ஸ்மெல் வந்து பயங்கரமா வந்துச்சு. வர்ற தண்ணி வந்து ஸ்மெல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை போய் திறந்து பாக்குறாங்க. பெரிய டேங்க் தான். அந்த டேங்கை திறந்து பார்த்தா டேங்க்ல இருந்து எலி செத்து கிடக்கு. ஸோ இதனால எலி செத்து கிடக்க தொட்டியை கிளீன் பண்ணும், யாரும் தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில எல்லாருமே அங்க அசம்பிள் ஆனாங்க தொட்டியை கிளீன் பண்றதுக்கு. ஆனா தொட்டியில அப்பயுமே 3/4 தொட்டிக்கு மேல தண்ணி இருக்குது. இப்ப அந்த தொட்டியில இருக்க தண்ணியை கீழே வந்து ஊத்தணும். என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாம் வாளியில போந்து ஊத்தலாம், கப்புல போந்து ஊத்தலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் நான் சொன்னேன், ஒரு பைப் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா தண்ணியை ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெளியேற்றிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பைப்ல தண்ணியை ஊத்தி அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ஜஸ்ட் அந்த பையன் சொன்ன மாதிரியே நம்ம இப்படி காமிச்சு அந்த தொட்டியில அந்த பைப்ல தண்ணியை ஊத்திட்டு 2 பக்கம் ஓட்டையும் என்னோட பெருவரலால் அடைச்சிட்டு அந்த தொட்டியை ஊத்தின உடனே நல்லா அந்த தொட்டியை அந்த பைப்பை போட்ட உடனே அந்த பைப்ல இருக்க தண்ணி ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகி வெளியே வந்துருச்சு. இதை பார்க்கும்போது அங்க இருக்க எல்லாருமே என்ன பாராட்டினாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்பதான் வந்துட்டு. ஸோ நம்ம எப்படி சயின்ஸ் அப்ளை பண்றோம், நம்ம படிச்ச ஒரு விஷயத்த பார்த்த ஒரு விஷயத்த அப்ளை பண்ணோடனே ரொம்ப எனக்கு பெருமையா இருந்தது. அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன பாராட்டினாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம சயின்ஸ் படிக்கிறது முக்கியம் இல்லை, டெக்ஸ்ட் புக் மாதிரி மனப்பாடம் பண்றது முக்கியம் இல்லை. இது எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்றோம் அப்படின்றத வந்துட்டு ஸ்கூல்ல சொல்லி தரணும், அதுக்கான வீடியோஸ் வந்து காட்டணும். எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்றாங்க, பிரேக் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ அந்த பாஸ்கல் அப்படின்றத காட்டினா வந்துட்டு இன்னுமே ஈஸியா குழந்தைகளுக்கு புரியும். அந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அசஸ்மெண்ட்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்ஸ் ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு. எக்ஸாம்ஸ் வந்து இல்லாம அசஸ்மெண்ட் வந்து இனிமே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து மக்கப் பண்ற மாதிரி இல்லாம அப்ளிகேஷன் பேஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு ஏன்னா ஜஸ்ட் மக்கப் பண்ணி பாத்தீங்க குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாம், மிட் டேர்ம் எக்ஸாம், மந்த்லி எக்ஸாம், கிளாஸ் டெஸ்ட் மக்கப் பண்ணி தான் எழுதுறாங்களே தவிர்த்து அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன படிக்கிறோம், இதை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றது தெரியல. ஸோ அது வந்து இந்த மாதிரி அசஸ்மெண்ட்ஸை கொஞ்சம் மாற்றி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும். அதை இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன்ஸ்னா இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து அவங்க ஹெல்த் கார்டு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா அந்த குழந்தைகள் வந்துட்டு பிசிக்கலாவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லைங்களா, அதை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நோய் இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்களுக்கு அதை சொல்ல தெரியாது இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹெல்த் செக்அப் பண்றது, அவங்களுக்கான ஹெல்த் கார்டு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுக்கடுத்து டிராப் அவுட்ஸ். இப்போ ஒரு குழந்தை வந்துட்டு திடீர்னு வந்து நின்றுச்சு, 4-5 படிக்குது, டிராப் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா இந்தியா முழுக்க அந்த மாதிரி நல்லா படிச்சுட்டு இருக்க குழந்தைகளே 2 கோடி குழந்தைகள் வந்து டிராப் அவுட் ஆகுறாங்க அப்படின்றாங்க. இது ஏன் டிராப் அவுட் ஆகுது அப்படின்றத ட்ராக் பண்ணுவோம், அந்த குழந்தைகளை திரும்பவும் பள்ளியில சேர்க்க தனி கமிட்டி சிஸ்டம் உருவாக்குவோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ நம்ம எவ்வளவு வேணா எஜுகேஷன் பாலிசியை ஒரு குவாலிட்டியான பாலிசிஸை கொண்டு வரலாம். ஆனா இதை அப்ளை பண்றது யார்கிட்ட இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா டீச்சர்ஸோட கையில தான் இருக்கு. சோ டீச்சர்ஸ் தான் இதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியவங்க இல்லையா. அவங்க இதை தரமா எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியமே. அப்போ டீச்சர்ஸா இன்னும் குவாலிஃபைடு டீச்சர்ஸா இப்போ யார் வேணா டீச்சர்ஸ் ஆகலாம், பிரைவேட் ஸ்கூல்ல யார் வேணா டீச்சர்ஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த மாதிரி இல்லாமல் குவாலிஃபைட் டீச்சர்ஸா 4 இயர்ஸ் டீச்சர் ட்ரைனிங் எஜுகேஷன் முடிச்சவங்க மட்டும்தான் டீச்சர்ஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி நல்லா இதை கொண்டு வந்திருக்காங்க. அந்த டீச்சர்ஸ் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இருந்தா, ஏன்னா இப்போ இந்த மாதிரி புது புது விஷயங்கள் வரும்போது நல்ல டீச்சர்ஸ் வந்து வரவேற்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி தகுதி இல்லாத சில டீச்சர்ஸ் என்ன, ஐயோ புதுசா ஏதாவது கத்துக்கணுமா, இதை வேற இதுக்காக திரும்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லாம நல்ல குவாலிஃபைட் டீச்சர்ஸ் கிடைக்கும் போது ஸ்கூலோட இது வந்து இன்னும் மாறுபடும், நல்ல எஜுகேஷன் வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கும். அது மாதிரி இப்போ டீச்சர்ஸோட பர்டன்ஸ்லாம் நிறைய குறைச்சிருக்காங்க. அவங்க
அவங்களுக்கான அப்ரைசல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு இனிமே எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் எதுவுமே இருக்காது. முந்தியெல்லாம் எலெக்ஷன் டியூட்டி அதெல்லாம் டீச்சர்ஸ் போடுவாங்கல்ல, இனிமே அந்த எலெக்ஷன் டியூட்டி எல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து டீச்சர்ஸும் நல்ல அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கும்போது நம்மளும் வந்துட்டு அந்த நம்மளோட ஒர்க்கு நம்ம வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சம் நல்ல வேலை பார்ப்போம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இன்னும் நல்ல குவாலிட்டியான டீச்சர்ஸ் வருவாங்க. அது மூலம் குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் வந்து உருவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு பிடிக்காத எனக்கு ஒரு விஷயம் என்ன இருந்தது அப்படின்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்கூல்ஸ். அதாவது சில சின்ன சின்ன ஸ்கூல் இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல மொத்தமே 50 பிள்ளைகள் தான் இருக்கும், 30 பிள்ளைகள் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பெரிய ஸ்கூல்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன 25 பிள்ளைகள் 30 பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்துட்டு அப்படி பண்ண வேணாம். ஏன்னா நிறைய இப்ப கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா, அந்த பிள்ளைங்க வந்துட்டு ஸ்கூல் பக்கத்துல இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனா இதே வந்துட்டு பஸ் பிடிச்சு போகணும், ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களானே தெரியல. அது வந்து ஒரு அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்படி க்ளோஸ் பண்றதா இருந்தா கூட ரொம்ப கம்மியா தான் இருக்கு, 10 பேர் தான் படிக்கிறாங்க. அப்படி க்ளோஸ் பண்றதா இருந்தா கூட அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு திரும்ப 12th வரைக்கும் படிக்கிறாங்களா, கண்டிப்பா அவங்க படிச்சு அவங்க அப்படின்றத அவங்க ட்ராக் பண்ணணும். கண்டிப்பா அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அந்த ஸ்கூல்ல படிச்சவங்க எந்த காரணத்தை கொண்டும் தூரமா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த பிள்ளைகள் நிக்கவே கூடாது அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இருக்குது. அது எல்லாமே கரெக்டா இம்ப்ளிமெண்ட் ஆகி நடக்கும்போது இன்னுமா ஒரு பெட்டர் நேஷனா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் நல்ல டெவலப் ஆகும். நம்ம நாடு இன்னும் நல்ல முன்னேற்றம் அடையும். தேங்க்யூ.